எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமன் இந்த வருடம் பொங்கல் ட்ரீட்டாக தியேட்டரில் வெளிவந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தெலுங்கு திரைப்படம். பேன் இண்டியா படம் தான், இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே டப் பண்ணி இந்த படத்தை கொண்டு வந்தாங்க. பேன் இண்டியா படம்னா பேன் வேர்ல்டு மூவி அப்படின்ற மாதிரியுமே நம்ம சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற பல லாங்குவேஜில் டப் பண்ணி இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. அதில் குறிப்பாக பாலிவுட்டில் இந்த படம் வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கேன். வர்த்தக ரீதியாகவும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம். இப்போ அனுமன் 2க்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக அனுமன் 2 வெளிவரும்போது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சரி, இந்த அனுமன் மூவி பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் எப்போ தான் ஓடிடியில் வரும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. ரீசெண்டாக ஜியோ சினிமாவில் ஹிந்தி ஸ்ட்ரீம் பண்ணாங்க, ஜீ5ல தெலுங்கு ஸ்ட்ரீம் பண்ணாங்க. ஆனால் நம்ம வெயிட் பண்ணுறது தமிழ் டப்புக்கு மட்டும்தான். தமிழ் டப்புடு எந்த ஓடிடியில் வரும், எப்போ தான் வரும் அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படமாக இருந்தாலும் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் களி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தேட்டர்லேயே களி ஊற்றிருந்தா கண்டிப்பாக இந்த படம் டிசாஸ்டர் ஆகிருக்கும். அது எதனாலும் தெரியல. மேபி ஜீ5ல பார்க்கும்போது இந்த படம் என்னடா இது மட்டமாக இருக்குது, அதாவது ஜீ5ல குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்கும் இல்லையா, அதனால் என்னமோ அந்த மாதிரி சொல்கிறாங்களோ, இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த படம் பிடிக்கலையான்னு தெரியல, இல்லை ரொம்ப பெருசாக தானே எதிர்பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நார்மலாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஃபீல் பண்ணும். நீங்கள் பெருசாக ஒரு ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மண்ணுமே இருக்காது. அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனால் ஒரு வித்தியாசமான கதைக்களம், அது வித்தியாசமாக அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க. விஷுவலாக ரொம்ப அற்புதமாக, ரொம்பவே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் யாருக்கும் பிடிக்கல, எல்லோரும் களி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. சரி, இந்த தமிழ் எப்படி எந்த ஓடிடியில் வரும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜீ5 வெறும் தெலுங்கு மட்டும்தான் வாங்கியிருக்காங்க, வேறு எந்த லாங்குவேஜும் அவங்க வாங்கலை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். அதை நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதுக்கடுத்து அமேசான் ப்ரைமில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல், அதையுமே நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதுக்கடுத்து ஒரு சின்ன தகவல், இல்லை தமிழுமே ஜீ5ல தான் இருக்குது, ஜீ5ல தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி, கூடிய சீக்கிரம் அதையுமே ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அதையுமே நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இப்போ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி நானே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஒரு ஆடு ஒன்று பார்த்தேன். ஒரு தடவை இல்லை, 2 தடவை பார்த்தேன். அதாவது இந்த படம் இப்போ தெலுங்கில் ஜீ5ல இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிலாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது ஜீ5 தெலுங்கில் தான் அவங்க அந்த ப்ரொமோஷன் பண்ணணும். மற்றபடி வேறு எந்த ஒரு மற்ற லாங்குவேஜுக்காக இருக்கிற ஐடியில் அவங்க ப்ரொமோஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நான் பார்த்த அந்த 2 ஆடுமே ஜீ5 தமிழில் இருந்து தான் அந்த ப்ரொமோஷன் ஆடு அவங்க போட்டிருந்தாங்க. ஆனால் தமிழில் ஜீ5ல இல்லை, ஆனால் வாட்ச் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜீ5 தமிழில் அந்த போஸ்ட் போட்டு கூகுள் ஆட்டில், அதை கூகுள் ஆட் இருக்கு இல்லையா, அதில் ஸ்பான்சராக போட்டு விட்ருக்காங்க. அந்த ஆட் நான் 2 வாட்டி பார்த்தேன். அதை நம்ம ட்விட்டரில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கோம், தமிழ் கூடிய சீக்கிரம் வரும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, கூடிய விரைவில் ஜீ5ல தமிழுமே ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அது தனியாக அவங்க தமிழ் வெர்ஷனே ஆட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தெலுங்குலேயே ஆடியோ மட்டும் ஆட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். என்னடா இது தெலுங்குலேயே ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா தியேட்டரில் இந்த படம் தனித்தனியாக வந்திருக்கு, அனுமன் அப்படின்றதுக்கான தமிழ் ஃபாண்ட்டுமே இருக்கேன். அப்படிலாம் இருக்கும்போது அது தனி படமாகவே அவங்க ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஆடியோ மட்டும் ஆட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜீ5ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சென்சார் பண்ணி கட் பண்ணி அவங்களே இஷ்டத்துக்கு கட் பண்ணி அதனால் ஆட் பண்ணாங்களான்னு தெரியல, ஸ்ட்ரீம் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா ஜியோ சினிமாவில் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 38 நிமிடம் படத்துடைய ரன் டைம் இருக்குது. ஆனால் ஜீ5ல பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம், அதுக்கடுத்து 30 நிமிடம் மட்டும்தான் இருக்குது. 8 நிமிஷத்தை காணோம், எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு அந்த ஆட்லாம் வச்சு பார்க்கும்போது ஜீ5ல தான் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டேன்.